விஜய் சேதுபதி கிட்ட சாப்பிட்டீங்களான்னு கேட்டது ஒரு குத்தமா? வறுத்தெடுக்கும் நெட்டிசன்கள். ஒரு பிரபல தனியார் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகக்கூடிய ஒரு ரியாலிட்டி ஷோ தான் பிக் பாஸ். இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி கடந்த 7 சீசன்களை கடந்திருக்கு. இந்த 7 சீசன்களையுமே நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் தொகுத்து வழங்கியிருக்காரு. இப்போ இந்த 8வது சீசன் தொடங்கி இருக்க நிலைமையில விஜய் சேதுபதி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுக்காக 16 போட்டியாளர்கள் உள்ள வராங்க. இந்த 16 போட்டியாளர்கள்ல ஒருத்தர் தான் ரஞ்சித். இவர் அந்த மேடையில நின்று பேசின பல விஷயங்கள் சர்ச்சைக்குரியதாவே இருந்தாலும் இன்னொரு புறம் என்ன இப்போ பரபரப்பா பேசப்பட்டிருக்கு அப்படின்னா, நடிகர் ரஞ்சித் அவர்கள் அவருடைய நண்பர்களை அழைச்சு வந்திருந்தாரு. அந்த நண்பர்கள் விஜய் சேதுபதி அறிமுகப்படுத்தி அவர் பேசும்பொழுது என்ன பண்ணிருந்தாரு அப்படின்னா, ரஞ்சித்துடைய ஃப்ரெண்ட் விஜய் சேதுபதி கிட்ட கேட்கறாங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது விஜய் சேதுபதி ரொம்ப யதார்த்தமா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த நண்பர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது எங்க ஊரோட வழக்கம், இப்படிதான் நாங்க கேட்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதற்கு விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எல்லா ஊர்லயும் அதான் கேட்பாங்க, நாங்க மட்டும் என்ன வந்தவங்களை வெளியே போங்க அப்படின்னா சொல்லுவோம் அப்படின்னு சொன்ன வீடியோ இந்த குறிப்பிட்ட பகுதியை மட்டும் கட் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா, சமூக வலைதளங்கள்ல நெட்டிசன்கள் தொடர்ந்து அதை பதிவு பண்ணி மீம்ஸ் வீடியோட லிங்க் பண்ணி தொடர்ந்து அதை கலாய்ச்சிட்டு கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கு சண்முகராஜ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, தன்னுடைய முகநூல் பதிவுல கவுண்டமணி செந்திங்களுடைய ஒரு காமெடி கிளிப்பிங்ஸை போட்டு சாப்பிட்டீங்களா மக்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமெண்ட்டை பதிவு பண்ணியிருக்காரு. சென்பாலன் அப்படிங்கிற முகநூல் பதிவர் பதிவிட்டிருக்க செய்தி இப்படி இருக்கு. என்ன அப்படின்னா, வீட்டுக்கு வருபவர்களிடம் சாப்பிட்டியா, குளிச்சியா, தூங்கியா என்பது போன்ற அனாவசிய கேள்விகளை தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்ல வைஃபை பாஸ்வேர்டை கொடுத்து பழகுங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த பதிவுக்கு பின்னூட்டம் இட்டவர்களில் மேகவண்ணன் என்கின்ற முகநூல் பதிவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, விருந்தினர் வரும் முன் பாத்ரூமை நன்றாக கழுவி வையுங்கள் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. காயத்ரி ஸ்ரீகாந்த் என்ற முகநூல் பதிவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்பதான் நம்ம ரீல்ஸ் பாக்குறது எல்லாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு. மலர்விழி என்கிற பதிவர் அவங்களே வந்தவுடன் அதை தான் கேட்கிறாங்க அப்படின்னு பின்னூட்டம் விட்டுருக்காங்க. அந்தோனி பர்னாந்துன்னு முகநூல் பதிவர் பதிவிட்டுள்ள செய்தி இப்படி இருக்கு. என்ன அப்படின்னா, எல்லோரிடமும் சாப்பிட்டீங்களா என்று கேட்கிற பழக்கம் எல்லாம் இங்க யாருக்குமே கிடையாது. யாரிடம் எப்போது எப்படி கேட்பதற்கென்று நிறைய அளவீடுகளோடு நிரம்பி வழிகிற சமூகம். அதையெல்லாம் விடுங்க. வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தைக்கே சோறு போட மாற்றப்பட்டு ஓடி ஒளிகிற அன்னக்காவடிகள் சூழ் உலகுன்னு பதிவிட்டிருக்காரு. சாப்பிட்டீங்களான்னு கேட்டதுக்கு நெட்டிசன்கள் பல மீம் வீடியோக்களை போட்டு தொடர்ந்து கலாய்ச்சிட்டு வராங்க.